தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஜெபத்துளிகள். உங்கள் அன்பு சகோதரி அருள்மேரி. இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவைக் கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்கான மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாய் பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரும் ஆள் நடமாட்டமில்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஜெபம். எங்கள் அன்பின் இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைய நற்செய்தியில் ஒரு தொழுநோயாளர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் நான் குணமாவேன். அதற்கு இயேசு, விரும்புகிறேன், குணமாகு என்று தொட்டு அவரை குணமாக்கினார். அவரை குணமாக்கி இயேசு யாரிடமும் இதை பற்றி சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். நான் விரும்புகிறேன், குணமாகு என்று சொன்ன இயேசுவே இன்று பல்வேறு பிணிகளால் அவதியுறும் பிள்ளைகளை தொட்டு குணமாக்க விரும்புகிறோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எங்களுடைய உடல் நோய்கள், மனநோய்கள், தீராத பிணிகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று நம்புகிறோம். நாங்கள் நம்பிக்கை குன்றியவர்களாயிருந்தாலும் எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். அதே நம்பிக்கையால் உலகில் சான்று பகர கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.